அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா. இன்னைக்கு நம்ம சொத்து பத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு சொத்து வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த சொத்து பத்திரத்துல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருதுன்னா அதை நீங்க பிழை திருத்தல் பத்திரம்னு சொல்லி அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த பிழை திருத்தல் பத்திரம் பண்றதுக்கு உங்களுக்கு சொத்து வித்தவங்களோட கன்சர்ன் இருக்கணும். நீங்க அந்த பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறத அந்த சொத்து வித்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க இந்த மாதிரி நான் பண்ணித்தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க, இல்ல அதற்கு அதிகமான பணம் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, இதை ஒரு காரணமா வச்சு இவங்க எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட மணி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல அப்படின்னா நீங்க அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்க கடைசியா நீங்க கோர்ட்ல அந்த சொத்து வித்தவங்க மேல இந்த மாதிரி நான் பிழைத்திருத்தல் பத்திரம் நான் போடணும். அதுல பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறதுக்கு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க அதிகமான பணம் கேக்குறாங்க. நாங்க அவங்களுக்கு தர வேண்டிய பணம் எல்லாம் தந்துட்டோம். ஆனா இந்த பிழைத்திருத்தல் பத்திரத்தை நாங்க போடணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான காசு மறுபடியும் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் போட்டு உண்மையிலேயே அது காரணமா இருக்கும் பட்சத்துல நீங்க போடணும். பொய்யான காரணம் எதையும் நீங்க போடக்கூடாது. உண்மையிலேயே அவங்க பணம் அதிகமா கேக்குறாங்க, இல்ல அவங்க உங்களுக்கு அந்த பிழைத்திருத்தல் பத்திரம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல, இது உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறத தெளிவா நீங்க கோர்ட்ல சொல்லி அந்த பிழைத்திருத்தல் பத்திரத்தை நீங்க பண்றதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க பிழைத்திருத்தல் பத்திரம் போட்டு நீங்க அதை சரி செஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருந்தா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.